வணக்கம் நண்பர்களே, எல்லாரையும் இந்த விளக்கத்துக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. யோசிச்சு பாருங்க, இயற்கையில இருந்து இந்த பிரபஞ்சம் வரைக்கும் ஒரு கணித அமைப்பு ஒளிஞ்சிருக்கு. அதே அமைப்பு நிதி சந்தைகள்ல ஏற்படுற ஏற்ற இறக்கங்களை கணிக்க உதவுதுன்னா நம்புவீங்களா? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வி உங்களுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் இல்லையா? எங்கேயோ கடல்ல இருக்கிற ஷிப்பிகளுக்கும் இங்க ஏறி இறங்குற ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு தோணும். ஆனா நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஆழமான மறைவான தொடர்பு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த தொடர்பு ஒரு விண்மீன் மண்டலத்துல இருக்கு. ஆமா, பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய அமைப்புகள்ல கூட இந்த சுழல் வடிவத்தை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு பெரிய சூறாவளிலையும் இருக்கு. பாத்தீங்களா? இயற்கையோட சக்தி வாய்ந்த நிகழ்வுகள்ல கூட அதே வடிவம் திரும்ப திரும்ப வருது. ஆமாங்க, இந்த மறைக்கப்பட்ட வடிவம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு சின்ன பூவிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான கேலக்சி வரைக்கும். இந்த உலகளாவிய வடிவம் தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற ட்ரேடிங் உத்தியோட ஒரு முக்கியமான திறவுகோல். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த வடிவத்தை தான் நாம ஃபிபனாச்சி சீக்வன்ஸ்னு சொல்றோம். இத வெஸ்டர்ன் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் லியோனார்டோ ஃபிபனாச்சி. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பர் சீரீஸ். அதுல ஒவ்வொரு நம்பரும் அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரோட கூட்டுத்தொகையா இருக்கும். பாருங்க, இது எப்படின்னு. ஒன்னோட ஒன்ன கூட்டினா 2. இப்போ அந்த ஒன்னோட 2 கூட்டினா 3. 2ஓட 3 கூட்டினா 5. அடுத்து 3ஓட 5 கூட்டினா 8. இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஓகே, இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கு வரும். ட்ரேடிங்ல இந்த நம்பர்ஸை நம்ம அப்படியே பயன்படுத்த போறதில்ல. அதுக்கு பதிலா இந்த எண்கள்ல இருந்து கிடைக்கிற சில விகிதங்கள், அதாவது ரேஷியோஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க சொல்ற மாதிரி ட்ரேடர்ஸ் இந்த நம்பர் சீரீஸ சார்ட்ல போய் வரைய மாட்டாங்க. அதுக்கு பதிலா இதுல இருந்து வர சில குறிப்பிட்ட ரேஷியோஸை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த ரேஷியோஸ் எப்படி வருது? ரொம்ப சிம்பிள். ஃபிபனாச்சி வரிசையில இருக்கிற ஒரு நம்பரை அதுக்கு அடுத்த நம்பரால வகுத்தா போதும். பெரிய நம்பர்ஸை வச்சு இதை செய்யும்போது இந்த ரேஷியோஸ் இன்னும் துல்லியமா இருக்கும். அதுல ரொம்பவே பிரபலமான ரொம்ப முக்கியமான ஒரு ரேஷியோ இருக்கு. அதுதான் 0.618. இத தங்க விகிதம், அதாவது கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த விகிதம் இயற்கையிலயும் சரி நம்ம மார்க்கெட்லயும் சரி ஒரு ஸ்பெஷல் இடத்தை பிடிச்சிருக்கு. சரி, இந்த ரேஷியோஸை ட்ரேடர்ஸ் எப்படி சார்ட்ல பயன்படுத்துறாங்க? இதுக்கு 2 முக்கியமான கருவிகள் இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஒன்னு ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட், இன்னொன்னு ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரீட்ரேஸ்மெண்ட் எதுக்குன்னா ஒரு வெள்ளை இறங்கிட்டு இருக்கும்போது அது எங்க நின்னு திரும்ப மேல போகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். அதே சமயம் எக்ஸ்டென்ஷன் எதுக்குன்னா வெலை எவ்வளவு தூரம் போகும்னு கணிச்சு நம்மளோட ப்ராஃபிட் டார்கெட்டை செட் பண்ண உதவுகிறது. இந்த கருவிகளை நாம சரியா பயன்படுத்தணும்னா முதல்ல ஸ்விங் ஹை மற்றும் ஸ்விங் லோனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒண்ணுமில்ல, ஒரு ட்ரெண்ட்ல வர ரொம்ப தெளிவான ஒரு உச்சத்தையும் தாழ்வையும் தான் நம்ம இப்படி சொல்றோம். சரி, அப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் டூலை எப்படி பயன்படுத்துறது? முதல்ல ஒரு அப் ட்ரெண்டை கண்டுபிடிங்க. அப்புறம் அதோட ஸ்விங் லோவையும் ஸ்விங் ஹையையும் கண்டுபிடிங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த டூலை எடுத்து லோ பாயிண்ட்ல இருந்து ஹை பாயிண்ட்டுக்கு வரையணும். இப்போ அந்த ரேஷியோ லெவல்ஸ்ல பிரைஸ் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு நாம உன்னிப்பா கவனிக்கணும். அடுத்து ட்ரேடர்ஸ் ரொம்பவே முக்கியமா பார்க்குற ஒரு பகுதி இருக்கு. அதுதான் கோல்டன் ஜோன்னு சொல்றோம். இந்த கோல்டன் ஜோன்னா என்ன? சிம்பிளா சொன்னா, ஒரு விலை சரிவு முடிஞ்சு திரும்பவும் அதோட பழைய ட்ரெண்டை தொடர அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு ஏரியா. இது ட்ரேடர்களுக்கு ரொம்பவே முக்கியமான இடம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஏரியாவை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால இங்க வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய போட்டியே நடக்கும். இந்த கோல்டன் ஜோன் 0.5 மற்றும் 0.618 ஃபிபனாச்சி லெவல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பகுதி தான். இங்க நீங்க பாக்குற மாதிரி மத்த லெவல்ஸை விட இந்த ஜோன்ல தான் பிரைஸ் ரிவர்ஸ் ஆக அதிக சான்ஸ் இருக்குன்னு நிறைய ட்ரேடர்ஸ் நம்புறாங்க. ஏன் இந்த 2 நம்பர்ஸ்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 0.5ங்கிறது ஒரு சிம்பிள் ஜாமெட்ரி, அதாவது 50% புல்பேக். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி 0.618ங்கிறது ஃபிபனாச்சி சீக்வன்ஸ்லேருந்து வர அந்த கோல்டன் ரேஷியோ. சரி, இத முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபிபனாச்சி அனாலிசிஸ்ங்கிறது ஏதோ ஒரு மேஜிக் டூல் கிடையாது. இது எதிர்காலத்தை சரியா கணிச்சிடும்னு நினைக்காதீங்க. இது வெறும் வாய்ப்புகளை, அதாவது ப்ராபபிலிட்டியை மதிப்பிடுறதுக்கான ஒரு கருவி, அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு நாம என்னவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். ஃபிபோனாச்சி ட்ரேடிங் இயற்கையில இருக்கிற கணித விகிதங்களை அடிப்படையா கொண்டது.
இது நமக்கு சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்களை கண்டுபிடிக்க உதவுது. ரீட்ரேஸ்மெண்ட்டை என்ட்ரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கவும் எக்ஸ்டென்ஷனை டார்கெட்ஸ் கண்டுபிடிக்கவும் பயன்படுத்தலாம். கோல்டன் ஜோன், அதாவது 0.5ல இருந்து 0.618 வரைக்கும் இருக்கிற பகுதி ஒரு முக்கியமான ரிவர்சல் ஏரியா. கடைசியா, இது ஒரு கேரண்டி கிடையாது, வெறும் ப்ராபபிலிட்டியை கணக்கிற ஒரு டூல் தான். இதை எப்பவுமே மத்த அனாலிசிஸ் கூட சேர்த்து பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ மார்க்கெட்ல ஒளிஞ்சு இருக்கிற இந்த வடிவத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமே உங்கள சுத்தி இருக்கிற உலகத்துல வேற எங்கெல்லாம் இந்த வடிவத்தை நீங்க பார்க்க போறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.